வீட்ல பலருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நிதி பிரச்சனை தான். இது வாஸ்து குறைபாடா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரத்தின் படி சில வாஸ்து குறைகள் உங்களுடைய நிதி இழப்புக்கு காரணமா இருக்கும். அதனால அத சில விஷயங்கள் மூலமா அவாய்ட் பண்ணணுங்க. வாஸ்து சாஸ்திரத்துல தாவரங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு தாவரம் தான் கிராச்சுலா. இந்த செடி ஜாட் செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது அதிர்ஷ்டம், செழிப்பு மற்றும் செல்வத்தை ஈர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம பேச்சு வழக்குல பணமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு அல்லது அலுவலகத்துல இந்த செடியை வைக்கிறது நேர்மறை ஆற்றலை செலுத்துறதாவும் நிதி பலத்தை கொடுக்கறதாவும் நம்பப்படுது. அதனாலதான் மக்கள் அதை அவங்களுடைய வீட்டு அலங்காரத்துல அதிகமா வச்சுட்டு வராங்க. வாஸ்து நிபுணர்களுடைய கூற்றுப்படி கிராச்சுலா செடியின் மிக முக்கியமான அம்சம் என்னன்னா அது செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த செடியை நடவு செய்யக்கூடிய வீட்டுல பணம் இருக்கும் அப்படின்னும் புதிய நிதி வாய்ப்புகள் வெளிப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதோடைய வட்டமான அடர்த்தியான இலைகள் செழிப்பு மற்றும் வளர்ச்சியின் அடையாளமா கருதப்படுது. இதனாலேயே வீட்டுடைய நிதிநிலை மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல கிராச்சுலா எந்த திசையில வைக்கப்படுது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமானது. வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு பக்கத்திலேயோ அல்லது வடக்கு திசையில வைக்கிறதும் செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல விளைவையும் கொண்டிருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வடக்கு திசை குபேரனுடைய திசையா கருதப்படுது. இந்த திசையில செடியை வச்சிருக்கிறது நிதி ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும். பல பேர் வணிக வளர்ச்சியை பராமரிக்க அவங்களுடைய அலுவலகம், கடை அல்லது பண கவுண்டருக்கு பக்கத்துல கூட இந்த செடியை வச்சிருப்பாங்க. இத பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிம்பிள்ங்க. கொஞ்சமா தண்ணீர் மற்றும் வழக்கமான வெளிச்சத்துல இது ரொம்ப அழகா எளிதா வளரும். தொடர்ந்து செடிகளை பராமரிக்க முடியாதவங்க கூட எந்தவித தொந்தரவும் இல்லாம இதை வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த செடி சுற்றுச்சூழலை சுத்திகரிக்கவும் புத்துணர்ச்சியை பராமரிக்கவும் உதவும் அப்படின்னும் இதன் மூலமா வீட்டுல ஒரு நேர்மறையான நிதானமான சூழலை உருவாக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. தோட்டக்கலை நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செடி சூரிய ஒளி படாதவாறு மங்கலான வெளிச்சத்துல வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா மண்ணு காஞ்சதுமே கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்சறது முக்கியம். இந்த செடி மண்ணுடைய ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும். இது அவ்வளவு சீக்கிரத்துல அழுகாது. இதனால குறைந்த பராமரிப்பு தேவைப்படக்கூடிய செடியா இது உட்புற தோட்டக்கலைக்கு ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க.